வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி நாட்டுக்கோழி பிரியாணிங்க. இந்த நாட்டுக்கோழி பிரியாணியை அடுப்பில் செஞ்சால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், எப்படி செய்யலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்களுமே நாட்டுக்கோழி பிரியாணி செய்கிறதுனா ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அடிக்கடி உங்கள் வீட்லேயும் நாட்டுக்கோழி பிரியாணி தாங்க. இந்த நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாட்டுக்கோழி பிரியாணி செய்கிறதுக்கு நாட்டுக்கோழி 1 கிலோ வாங்கியிருக்கேன். அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து தண்ணி முழுகிற அளவுக்கு, கறி முழுகிற அளவுக்கு வச்சு ஒரு 10 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த நாட்டுக்கோழி வேகிறதுக்கு டைம் எடுக்கும், அதனால் 10 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கறியை மட்டும் நான் கேஸ் ஸ்டவ்வில் தான் அவிச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ பிரியாணி அடுப்பில் தான், விறகு அடுப்பில் தாளிக்க போகிறோம். இப்போ கறி நல்லா வெந்து பஞ்சு மாதிரி வந்திருக்குங்க. இதை எடுத்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். மாற்றி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி தாளிக்கிறதுக்கு எப்படி என்னென்ன போட்டு தாளித்தா இந்த நாட்டுக்கோழி பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும்னு பார்க்கலாம். இப்போ நாட்டுக்கோழி பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு டப்ரா வச்சு அடுப்பு பற்ற வச்சு ஃபஸ்ட்டு வெங்காயம் ஒரு 400 கிராம் அளவுக்கு போட்டு எண்ணெயே சேர்க்காமல் ஃபஸ்ட்டு வதக்குறோங்க. அதுக்கப்புறம் ஒரு 250 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறோம். உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிட்டு இருக்குங்க. இதில் லவங்கப்பூ, பட்டை, ஏலக்காய் எல்லாமே ஒரு 5 கிராம் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 10 பச்சை மிளகாய், காரம் அதிகமாக இருந்தால் குறைச்சிக்கோங்க. நான் போடுற மிளகாவில் காரம் இல்லை, கீனி போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா வெங்காயம் ப்ரௌன் நிறமாக வதங்கிடுச்சிங்க. ஒரு பிடி மல்லித்தழையும் ஒரு பிடி புதினா தழையுமே சேர்த்து அதையும் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். புதினாவும் கொத்தமல்லி தழையும் ஒரே ஈவனாக இருக்கணுங்க. இப்போ ஒரு கட்டில் 1/4 கட்டு சேர்க்குறீங்கன்னா ரெண்டுமே ஈவனாக சேர்த்துக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு. 1 கிலோ பிரியாணிக்கு 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு போதுமானதுங்க. இப்போ மிளகாய் பொடி போட்டிருக்கேன். இது எண்ணெயிலே சேர்த்துருங்க. கலரும் நல்லாயிருக்கும், காரமும் கரெக்டாக இருக்கும். ஒரே 1 ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூனால் மிளகாய் பொடியும் 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி கலருக்காகங்க சேர்த்து அதையும் வதக்கிட்டு தக்காளி 400 கிராம் அதையும் நீட்டாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக உப்பு இந்த தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா தக்காளி வதங்கினதும் ஒரு 200 கிராம் அளவுக்கு தயிர் சேர்க்குறோம். தயிர் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. இந்த தயிர்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் அந்த அவிச்சு வச்ச நாட்டுக்கோழியை இதில் சேர்த்துடலாம். இப்போ நாட்டுக்கோழியை இதில் சேர்த்தாச்சுங்க. ஒரே ஒரு கிண்டி விட்டுட்டு தண்ணி சேர்க்க போகிறோம். 1 லிட்ரு தண்ணி தான். ஏன்னா நான் சிக்கன் பிரியாணி வடி பிரியாணியாக செய்ய போகிறேன். இப்போ நாட்டுக்கோழி கறியில் வடி பிரியாணி செய்யலாங்க. அதுக்காக ஒரே 1 லிட்ரு தண்ணியை சேர்த்துட்டு இப்போ கலக்கி விட்டு உப்பு தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அரிசி வடிக்க போகிறோம். அந்த அரிசியிலையும் கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறோம். அதனால் இதுக்கு மட்டும் தேவைக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. கறியிலையும் உப்பு சேர்த்து அவிச்சிருக்கோம். இப்போ ஊற்றின தண்ணிக்கு மட்டும்தாங்க உப்பு. இப்போ உலையை வச்சு மூடிட்டோம். இப்போ 1 கிலோ அரிசி வேகிற அளவுக்கு டப்ராவில் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ அரிசியை சேர்த்துருவோம். அரிசி நான் தாளிக்க ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பதம் இருந்தால் போதும். உங்கள் வீட்டில் எந்த அரிசி செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த அரிசியை நசுக்குனா லைட்டாக நசுங்கணும். இப்போ வடிச்சாச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா இந்த வெங்காயம் தக்காளிலாம் வந்திருக்குங்க. இதில் அந்த வடித்து வச்ச அரிசி சாதத்தை சேர்த்துருவோம். சேர்த்து லைட்டாக கரண்டியால் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். தண்ணி கம்மியாக தெரிஞ்சுதுன்னா அந்த வடித்த கஞ்சி இருக்கும் பாருங்கள், அந்த வடிகட்டின கஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், தண்ணி மேலே வருது பாருங்கள் சாதத்துக்கு மேலே. இதுதான் பதம் தம் கட்டுறதுக்கு. இந்த அளவுக்கு வந்ததும் ஒரு பிளேட்டை போட்டு மூடி மேலே வெயிட்டை வச்சு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. இந்த பிளேட்டை போட்டு வெயிட் வைக்கும்போது 1 நிமிஷம் நல்லா தீ அதிகமாக வைங்க, வச்சுட்டு குறைச்சிடுங்க. நான் குழவிக்கல்லை தூக்கி வெயிட்டுக்கு வச்சுருக்கேன். இப்போ எடுத்து பாருங்கள். இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சிங்க. நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி சாதம் எவ்வளோ வெறையாக வந்திருக்கு பாருங்கள். உதிரியாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டும் அப்படியே வாசம் தூக்குதுங்க. நாட்டுக்கோழி பிரியாணினா சும்மாவா பாருங்கள். அதுவும் டப்ராவில் அடுப்பில் செய்யும்போது அந்த நாட்டுக்கோழி பிரியாணி சொல்லவே தேவையில்லைங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களுமே இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க. இதை எடுத்து இப்போ சாப்பிட கொடுக்க போகிறோம். நானும் சாப்பிட்டு பார்க்க போகிறேங்க. இந்த நாட்டுக்கோழி பிரியாணி கூட நாட்டுக்கோழி கிரேவி வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி கிரேவி தாங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாட்டுக்கோழி பிரியாணி செய்து பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டேஸ்டியான அருமையான வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.